ஈரோட்டில் மனைவியோடு ஏற்பட்ட சண்டையால் தனது வீட்டையே தீ வைத்து கொளுத்திய கணவரால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். என்ன நடந்தது குணசேகரன்? நிச்சயமாக ஈரோடு கருங்கல்பாளையம் ராஜகோபால் தோட்டத்தை சேர்ந்தவர் செந்தில். இவர் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறார். இவரது மனைவி சுதா. இவர்களுக்கு 18 வயதில் ஒரு மகன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளது. இதனால் கோவித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே செல்வதாக சுதா கூறி வந்துள்ளார். இந்த நிலையில் இன்றும் ஆட்டோ ஓட்டுநர் பணிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்த செந்திலுக்கும் சுதாவிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறு முற்றியதில் சுதா கோவித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி செல்வதாக கூறி வெளியே சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த செந்தில் தனது சொந்த வீட்டையே தீ வைத்து கொளுத்தியுள்ளார். படுக்கை அறையில் பற்றிய அந்த தீயானது வீடு முழுவதும் பரவி குபுவென புகை வெளியேறியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவத்திற்கு வந்த போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் அந்த தீயை முற்றிலுமாக அணைத்திருக்கின்றார்கள். மேலும் வீட்டிற்குள்ளாக 2 எரிவாயு சிலிண்டர் இருந்து அதை மீட்டு வெளியே எடுத்து வந்ததால் நல்வாய்ப்பாக ஒரு பெரும் அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கருங்கல்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வர்றாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட தகராறில் கணவனே தனது சொந்த வீட்டை தீ வைத்து கொளுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் தான் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.